இந்த மாதிரி அவ செஞ்ச தப்பெல்லாம் மூடி மறைச்சு சப்போர்ட் பண்ணிதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கான். இன்னைக்கு நம்ம எல்லார் தலையிலயும் பெரிய குண்டை தூக்கி போட்டான். எந்த மாப்பிளையும் அவளை சீண்ட மாட்டாமா? ரொம்ப கேவலப்பட போறா அவன். கூட பிறந்தவனே அவளுக்கு சத்ருவா இருந்தா அவ கேவலப்படாம என்னடா ஆவா? மா சும்மா இருங்கம்மா. பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோச்சிட்டு போயிட்டாங்களே, வேற எந்த மாப்பிள்ளை அவளை சீண்டு வந்தா நான் கேட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோச்சிட்டு போனதுக்கு நிர்மலா வராததுதான் காரணம்னு நீ சொல்றியா? ஏண்டா போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்து பூந்து உன்னை தரன்னு இழுத்துட்டு போச்சே, இவ்வளவு கேவலப்பட்டதுக்கு அப்புறமும் இனிமே உன் தங்கச்சியை எவன்டா வந்து பொண்ணு கேட்பான்? உன் தப்பையெல்லாம் மறந்துட்டு உன் தங்கச்சி செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் என்னடா பெரிய மனுஷன்? நல்லா மாறிட்டடா நீ. வாய மூடுங்கம்மா. அவ இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கானா அதுக்கு நீங்க தான் காரணம். வளர்க்க தெரியாம வளர்த்து அவளை கெடுத்து குட்டிச்சோறாக்கி இருக்கீங்க. வாடிங்க பாருடி என் புள்ளைய. என்கிட்ட எப்பவாது இந்த மாதிரி ஏத்து பேசிருப்பானா? அவ மனசு நல்லா மாத்திட்டேடி நீ. அவன் இவ்வளவு பேசுறான், ஒரு வார்த்தை சும்மா இருங்கன்னு உனக்கு சொல்ல தோணுதா? எல்லாம் என் தலை எழுத்துடி. வலிய வந்து உங்களுக்கு தனி கொடுத்தன வச்சேனே, அதுக்குண்டான பலனை இப்ப நான் நல்லா அனுபவிக்கிறேன்டி. எனக்கு வேணும், எனக்கு வேணும்டி. என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். அவர் ஏதோ நொந்து போய் பேசுறாரு, இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. போடி. பாரு கிழவி, என் மகனா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்ப. ஒவ்வொரு வீட்லயும் 10 பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சு இட்லி சுட்டு ராத்திரி பகல் தூங்காம எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்ப. இப்போ பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்தவளையும் கூட பிறந்தவளையும் தூக்கி எறிஞ்சு பேசுற பாத்தியா நீ? ராசம் இப்படி எல்லாம் பேசுற. அவன் பாவம் போலீஸ்ல இருந்து வந்த வேதனையில அப்படி எல்லாம் பேசுறான். அதையே நீ தப்பா எடுத்துக்கிற. அவன் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா அப்படி எல்லாம் பேசுவான். ஏமா அவன் பேசுறாங்கிறதுக்காக நீ கூட கூட பேசுனா அவன் மனசு என்ன வேதனைப்படும்னு நினைச்சு பாத்தியா? அம்மா இந்த நேரத்துல அவனுக்கு 4 ஆறுதல் வார்த்தை நாம சொல்றதுதான் நம்ம கடமை. இத பாரு கிழவி, நான் வீட்டுக்கு போறேன். ஏன் கூட வரதா இருந்தா வா. இந்த வந்துடுறேம்மா, உன் கூடவே வந்துடுறேன். செல்வா, அம்மா இதை கோச்சிட்டு போறாங்க, கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. அப்படியே இந்த நிர்மலா எங்க பாடுறா? அவ காலேஜ் ஃப்ரெண்டு வீடு எல்லாம் போய் பாரு. நானே போயிருப்பேன்டா, என்னால முடியல, படப்படான்னு இருக்கு. நீ போய் பாரு.